தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மீண்டும் ஒரு பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பாமக ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து சொன்னா 1989 அந்த கட்சியாக அது தொடங்கியதிலிருந்து இப்போ ஒரு 37 ஆண்டுகளை நிறைவு செய்து 38வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது அப்படின்னு சொல்லலாம். பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த கால அரசியலில் சமூக ரீதியாகவும் சரி, தமிழக அரசியல் தேர்தல் அரசியல்லையும் சரி பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகத்தான் இருந்து வந்திருக்கு. சமீபத்திய தேர்தலுக்கு முன்னாடி நடந்த உட்கட்சி கலைபரங்கள்லாம் நமக்கு எல்லாருமே தெரியும். தந்தை மகனுக்குமான அந்த மோதல் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகி வரதை பார்க்க முடியுது. இருந்தாலும் உட்கட்சி பிரச்சனைகள் அதுவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாமகவுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு கட்சியிலையுமே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமானதாக இருக்கும். இப்போவும் அந்த மாதிரியான ஒரு கட்டம். அன்புமணி முன்னாடியே இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருந்தாலும் அதனுடைய முழுமையான பிடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய தந்தையான ராமதாஸ் அவர்கள்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடியை கொஞ்சம் கொஞ்சமாக அன்புமணி முழுமையாக கையில் எடுத்ததை பார்க்க முடியுது. திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து சட்டசபையில் ஒரு பாமகவினுடைய முகமாக வர்றாங்க. ஸோ பாமக கடந்து வந்த பாதை எப்படியானது, தற்போது அது எதிர்கொண்டுட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன மாதிரியானது, எதிர்காலம் எப்படியாக இருக்க போது, இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம். பாமக இப்போ கடந்த தேர்தல்கள் நம்ம ரொம்ப முன்னாடியெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக அதனுடைய செயல்பாடுகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். தந்தை மகன் அந்த மோதல்கள்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சேலம் அருள் மாதிரியான ஆட்களும் சரியா அந்த அதிருப்தியில், அதாவது முன்னாடி அன்புமணியை மிக கடுமையாக விமர்சித்தவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ராமதாஸும் திருப்பி அவங்க கை கொடுத்து தூக்குற மாதிரியும் தெரியல, அவங்கள சந்திக்க முடியலைன்னு அருளும் வேதனையாக தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அன்புமணிக்கு எதிராக களமாடியவர்கள் இனி என்ன ஆவார்கள்? அன்புமணி அவருக்கு எதிராக களமாடியவர்களுக்கு இனிமே வந்து வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் பொதுவாக வந்து சொல்லப்படுது. ஏன்னா இதுல ஒரு விஷயம் வந்து இருக்கு. 2 தரப்பா பிரிஞ்சிருந்தாங்க. அதில் மருத்துவர் ராமதாஸ் பக்கம் அந்த சீனியர் லீடர்ஸ் ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு பேராசிரியர் தீரன் மாதிரி, அதே போல் பூத்த அருள்மொழி மாதிரி நிறைய பேர் அவர் கூட இருந்தாங்க. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆறுமுகம், அதே போல் மா.க. ஸ்டாலின், இந்த மாதிரியான நிறைய பேர் கூட இருந்தாங்க. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அருள் உள்ளிட்டவர்கள் இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. ஜி.கே. மணி, அருள் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவங்கெல்லாம் வந்து ராமதாஸ் பக்கம் இருந்தாங்களே தவிர அன்புமணியை வந்து கடுமையாக விமர்சிக்கல. கடுமையான ஒரு விமர்சனங்களை வந்து அவங்க வந்து முன்வைக்கல. ஆனால் நீங்கள் அருள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கடுமையாகவே அந்த விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சாரு. இது வந்து அன்புமணி தரப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காயமா இருக்கிறது அப்படிங்கிறதையுமே பார்க்க முடியுது. அதையும் தாண்டி மருத்துவர் ராமதாஸோட அந்த திருமணம் சார்ந்த சில புகைப்படங்கள் எல்லாம் வந்தது. அது வரைக்கும் வெளி உலகில் பெருசா தெரியாத விஷயங்களா இருந்தது. 80வது ஆண்டு அந்த திருமணம் சார்ந்த அதுலயுமே வந்து அருள் உள்ளிட்டவர்கள் மேல கோபம் இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் வந்தது. குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா அன்புமணி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் கட்சிக்கு வந்து கலையா யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் ஐயா தெளிவா வந்து காமிச்சு கொடுத்துட்டாரு. ஜி.கே. மணி ஒருவேளை தொடர்ந்து இருந்தா ஃபியூச்சர்ல வந்து இந்த கட்சியை வந்து எதிர்காலத்துல ஐயாக்கு பிறகு அவர் என்ன அவரோட அதிகாரம் இந்த மாதிரியான அரசியல்லாம் இருந்திருக்கும். அவர் இன்னைக்கு வெளியில இருக்காரு. அவங்க பையன் காங்கிரஸ்லயே போய் சீட் வாங்கி அங்கே போய் செட்டில் ஆயிட்டாரு. அதற்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா கூட அருள், அப்புறம் வந்து இன்னொரு ஒருத்தர் ஸ்டீல் சதாசிவம் சொல்றாங்க சேலத்துல. அப்படி ஒரு சிலர் வந்து கண்டிப்பா இனிமே இந்த அன்பழகன் உள்ளிட்டவர்களுக்கு கண்டிப்பா இனிமே இந்த கட்சியில வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதான் சொல்றாங்க. எப்படி அவங்க வந்து மருத்துவர் ராமதாஸை வந்து நம்ம பார்க்கவே முடியல அப்படின்னு அருள் உள்ளிட்டவர்கள் சொல்றாங்களோ, இவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க யாருமே அங்கே போகவே இல்லை, அவரை கண்டுக்காமே விட்டாங்க. அந்த நேரத்துல தான் இந்த பேச்சுவார்த்தை எங்களால நடத்த முடிஞ்சது. ஐயாவும் கன்வின்ஸ் ஆயிட்டாரு, அதனால எங்களால போக முடியுது அப்படிங்கிறத அவங்களுமே முன்வைக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ராமதாஸுடைய ஒப்புதல் இல்லாமலோ இல்ல ராமதாஸினுடைய சொல்லாம இந்த விஷயங்கள் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்போ, இவங்க ராமதாஸ் மூலமாவும் திருப்பி கட்சிக்குள்ள வர்றதுக்காகவோ இல்ல இன்னும் வலுவாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நியாயமா பார்த்தோம்னா அவங்களுக்காக பேசணும். ஆனா இப்ப அங்க என்ன சூழல் இருக்கு, எப்படி
முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதையும் தாண்டி இவங்களுக்கு திரும்ப உள்ள போனாலுமே அங்க வந்து அதே அளவுக்கான மரியாதை இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம தீரன் பத்தி பேசணும். இன்னைக்கோ நேத்தோ கூட தீரன் அவங்க கூட மருத்துவர் அன்புமணியை பார்த்து அந்த புகைப்படம் எல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. திருக்கச்சூர் ஆர்வம் தேர்தல் அந்த காலகட்டத்தில் இந்த பக்கம் வந்துட்டாரு. இவங்க எல்லாம் போய் ஆர்கனைஸ் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதையும் தாண்டி சிலர் வந்து கட்சிக்குள்ள இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. வேறு சில அன்புமணி விரும்பாத விஷயங்களை கூட பண்ணியிருக்காங்க. சில நபர்களுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க எல்லாம் திரும்பவும் வரக்கான ராமதாஸ் தான் அவர்களுக்காக பேசணும். கண்டிப்பா அவருக்காக தான் இருந்தாங்க. அவர் குரலா தான் இவங்க வந்து ஒழிச்சாங்க. அவங்களோட தனியான குரல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலுமே இனிமே அவங்க சேர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே கேள்விக்குறியா தான் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு சில டிவி கேக்கு சேர்றது கூட முயற்சி பண்ணாங்க. அதுக்கு கூட முட்டுக்கட்டை வந்து அன்புமணி தரப்புல இருந்து போடப்பட்டிருக்கு. சோ அதற்கான முட்டுக்கட்டையுமே போடப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அருள்லாம் வந்து பேசியிருந்தாரு. நாங்க வந்து அன்புமணியை யாரும் நம்பாதீங்க, ஏமாறாதீங்க, தனியா கட்சியா இல்ல என்ன அடுத்து என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, இல்ல டிவி கேலு திரும்ப பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா அப்படிங்கிறது இனிமேதான் வந்து பார்க்கணும். ஓகே, ஒரு 38வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சூழல்ல பாமக கடந்து வந்த பாதையை பத்தி பேசுறதுக்கு வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு அப்படின்னு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. ஆரம்பத்துல இது ஒரு தனி அமைப்பா ஆரம்பிச்சு அதுக்கப்புறமாக அவர் ராமதாஸ் முன்னெடுத்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப புரட்சிகரமாலாம் இருந்திருக்குது. ஆரம்ப காலத்துல நிச்சயமா வந்து குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் வந்து இவருக்கு தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்ததும் இருக்கு. அதற்கான கதைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதானது. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல குடிதாங்கிங்கிற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தினால ஒரு தலித் ஒருத்தருடைய உடலை எடுத்துட்டு போக முடியாத சூழல் ஏற்படுது. அப்ப ராமதாஸே நேரடியா களத்துக்கு போய் சொந்த சாதியினர் அந்த விஷயத்தையும் எல்லாம் எதிர்ப்பெல்லாம் மீறி அவர் எடுக்கிறாரு. அப்ப அந்த ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது வந்துட்டு மிக முக்கியமா இருந்துச்சு. கட்சியினுடைய பைலால வந்து பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கான முன்னுரிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த பாமக வந்துட்டு ஏற்கனவே போட்டிருந்த ஒரு லைன்ல இருந்து அது தடம் மாறினது அப்படிங்கிறது வந்து தேர்தல் அரசியலை நோக்கி தான் எல்லாருமே சொல்றாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா 96 தேர்தல் இருக்கு. 91லையும் போட்டிடுறாங்க, 96லையும் போட்டிடுறாங்க. 96க்கு அப்புறமாக அது இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்குது. தோல்வியை நோக்கி தான் அவங்க எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. சோ இந்த கடந்த கால பாமகவை பத்தி நீங்க என்ன? ஆரம்ப காலத்துல பாமகக்கு இருந்த மரியாதை அப்படிங்கிறது திருமா கூட அடிக்கடி சொல்லுவாரு. பாமகக்கு இங்க இருக்கிற அறிவுஜீவிகள் முற்போக்காளர்கள் கொடுத்த ஆதரவு வந்து விசிக கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாமகவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆதரவு வந்து இருந்தது. ஆரம்ப காலத்துல வந்து இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அறிவுஜீவிகள் எல்லோருமே தமிழ் ஓசையில வந்து கட்டுரைகள் எழுதுறது, பாமகவோட தொலைக்காட்சியில் இது பண்றதுன்னு சொல்லி ரொம்பவே ஒரு ரவிக்குமார்லாம் கட்டுரைகள் எழுதி அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நடந்தது. அதுக்கு வந்து காரணம் இல்லாமல் இல்ல. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல இப்ப தமிழக வெற்றி கழகம் சில கிரெடிட்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது அம்பேத்கரை வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம், பெரியார் அம்பேத்கரை ஒண்ணு சேர்த்து திராவிட கட்சிகள் கொண்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. திராவிட கட்சிகள் கொண்டு வரல அப்படிங்கிறது ஓகே. ஆனா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 89லயே வந்து நீங்க வந்து அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், பெரியார் தான் உங்களோட கொள்கை தலைவர்களா சொன்னாங்க. அவரோட வீட்டுல அம்பேத்கர் இந்த தலைவர்களோட சிலை வச்சு அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துற தமிழ்நாட்டுல எந்த தலைவர் வீட்டுல அம்பேத்கர் சிலை இருக்கு? இப்போ வந்து விசிக ஆபீஸ்ல மற்ற இடங்கள்ல இப்போ வந்திருக்கும் மற்ற கட்சிகள். ஆனா அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு விஷயம் வந்தது. அதான் திரும்பவே இன்னொன்னு சொல்லுவார். என்னன்னா வட தமிழ்நாட்டுல நம்ம அந்த சாலையில எங்கே போனாலும் ஏதாவது ஒரு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடணும்னு போனா கீழே வந்து திறந்து வச்சது வந்து மருத்துவர் ராமதாசன் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அதை வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து தெளிவா சொன்னீங்க. என்னன்னா கட்சியில நீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க மாலை போடுறது இல்ல மரியாதை செலுத்துறது இல்ல ஒரு ஐடென்டிட்டிக்காக எடுத்துக்கிறதுன்றது கூட வேற. கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு பொதுச் செயலாளரா, அதாவது தலைவர் அப்படிங்கிறவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கணும். செயலாளர் வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். அதே போல பொருளாளர் வந்து சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து, அதாவது நம்ம வந்து அந்த காலகட்டத்துல நம்மளோட கனவு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க விஷயங்களை அவங்க வந்து நடைமுறைக்கே கொண்டு வந்தாங்க. சின்ன சின்ன இயக்கங்கள் வந்து அவங்களோட லட்சியமா இருக்கிற விஷயங்களை ஒரு பெரிய ஒரு பார்ட்டி வந்து அவங்களோட லட்சியமா வச்சிருந்தாங்க. பொதுச் செயலாளரா ஒரு தலித் தான் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க.
அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா கட்சியோட கொடியில வந்து முதல்ல ஒரு நான் தலித் பார்ட்டி நீல நிறத்தை சேர்த்து அதற்கான முக்கியத்துவம் கொடுத்ததா இருக்கட்டும். அது கூட ஆரம்பத்துல அந்த நீலம் கீழே இருந்ததாகவும் அது வந்து அது எப்படி கீழே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து அந்த வடிவமைப்பே மாற்றி மேல கொண்டு வந்தாரு அப்படின்லாம் கட்சியில இருந்து ஒரு நிர்வாகி வந்து அதை சுட்டி காட்டும் போது அதையுமே ஏத்துக்கிட்டாரு, மேல கொண்டு வந்தாங்க. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா முதல் அமைச்சரையே வந்து தலித் தலில் மேலே ஒரு பட்டியல் சமூகத்தை தான் கொடுத்தாங்க. அடுத்து பொன்னுசாமி அவங்களுக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. அந்தியூர் பக்கம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய தொகுதிகள்லயுமே கூட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து கொடுத்து நிறுத்தின காலகட்டம்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கு. நிறைய ஒரு நம்ம வந்து ஒரு இன்னைக்கு வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் பண்றாங்க. ஓகே, தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்களை பண்றதை நம்ம வந்து பார்க்கணும். அது நிச்சயமா வரவேற்கத்தக்கது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒருத்தர் 37-30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கட்சி வந்து பண்ணிருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கு. தாவேக்க அளவுக்கு பண்ணலனாலும் அவங்க சக்திக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. இன்னுமுமே சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. வன்னியர் சங்கத்தோட தீர்மானமே நீங்க பாத்தீங்கன்னா மாநிலத்துல 20% வன்னியர்களுக்கு, மத்தியில வந்து 2%. அதே போல அவங்களோட 2வது 3வது தீர்மானத்திலே வந்து பட்டியல் சமூகத்துக்கு வந்து அந்த காலகட்டத்தில் 15-18 இருந்தது. அதையுமே 22% கொண்டு போகணும் அப்படிங்கிறதுமே அவங்களோட கோரிக்கையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகம், சிறுபான்மையினர் எல்லாரையும் அந்த ஒண்ணு சேர்த்த அந்த அரசியல், கன்சிரா மாடல் அரசியல், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்பவே முன்னெடுத்திருக்காங்க. எங்க அவங்க தடமாறி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க தடமாறினாங்க? அதுவுமே நீங்க சொன்ன பாயிண்ட் தான். ஏன்னா தேர்தல் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அதிகாரம் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான காரணமா வந்து இருந்திருக்கு. நாள் ஆக அவங்க வந்து புற சூழல்கள் ஒண்ணு இருந்தாலுமே கூட அவங்களே தங்களை ஜாதிக்குள்ள சுருக்கிக்கிட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவு. குறைந்தபட்சம் இந்த வாக்குகளையாவது நம்ம வந்து கன்சால்டேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அது பாமகவோட வரலாற்றுலயும் சரி, மருத்துவர் ராமதாஸோட வரலாற்றுலயும் சரி மிகப்பெரிய கரும்புள்ளி அப்படிங்கிறது அந்த 2013-14 காலகட்டத்துல அனைத்து சமுதாய பேரமைப்புன்னு சொல்லி பட்டியல் சமூகம் அல்லாத மற்ற சமூகங்கள் இது பண்ணதுன்றது என்னன்னா, அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வட தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து வெறும் வன்னியர் வாக்குகளை வச்சு மட்டுமே வெற்றி பெற முடியாது. மற்ற இதர பிற்படுத்தப்பட்டவர் மற்ற சமூகங்களோட வாக்குகளுமே நீங்க வந்து வேணும். அவங்க வந்து நார்மலா வந்து பிஎம்கேக்கு வாக்களிக்க மாட்டாங்க, பிஎம்கே கூட்டணி இருக்கவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. நார்த்ல நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகம் சரி, மற்ற நாயுடு முதலியார் மற்ற சமூகங்கள் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பாமக எந்த கூட்டணியில இருக்கோ அதுக்கு அகைன்ஸ்டா வாக்களிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழல அவங்க இது எல்லாத்தையும் ஒன்னா ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்னு சாதி ரீதியான ஒரு பார்வையிலுமே அதை வந்து பண்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாவே அவங்க மேல வந்து மாறுனுச்சு. அவங்க வந்து நல்ல நோக்கத்தோட தான் வந்து வந்தாங்க. நல்ல நோக்கத்துல நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க சொன்ன மாதிரி தமிழ் குடிதாங்கின்ற ஒரு பட்டம் திரும்ப கொடுத்ததா இருக்கட்டும். அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் அந்த காலகட்டத்துல அவரை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை வந்து பத்திரமா பாத்துக்கிட்டது. தென் தமிழ்நாட்டுல அரசியல் செஞ்சுட்டு இருந்த திருமாவளவன் நீங்க வட தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த விஷயங்களா இருக்கட்டும். இது முக்கியமா இன்னொரு விஷயமே நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து நாம் தமிழர் போன்ற கட்சிகள், பல்வேறு கட்சிகள் வந்து இன்னைக்கு தமிழ் தேசியமோ இல்ல ஈழம் சார்ந்த அரசியலே பண்றாங்க. அவர் வந்து ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு நெருக்கடியான காலகட்டத்திலே அதை வந்து நான் இல்ல என் பேரன் கூட பேசுவான், 7 வருஷம் இல்ல 7 வருஷம் போட்டாலும் நாங்க வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான தமிழ் சார்ந்த விஷயங்களுக்குமே அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி பாமகவை தடை செய்யணும்னு நான் கடிதம் எழுதியிருக்கேன்னு ஜெயலலிதா சட்டமன்றத்துல சொல்ற அளவுக்கு அவங்களுடைய இதானது. ஆமா, அந்த அளவுக்கு தமிழ் சார்ந்த அரசியலா இருக்கட்டும், சூழலியல் சார்ந்த அரசியலா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா இன்னொன்னு இடஒதுக்கீடு குறித்த புரிதல் அப்படிங்கிறது நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள்ல இப்ப முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்களோட பாமகல மருத்துவர் ராமதாஸோ இல்ல அதற்கு அடுத்த தலைவர்களுக்கோ அந்த அளவுக்கு இடஒதுக்கீடு குறித்த அந்த புரிதலுமே வந்து நிறைய உண்டு. இங்க வன்னியர் இடஒதுக்கீடுமே அதனோட ஒரு பகுதியாக தான் பார்க்கணும். 80ல இருந்து 87 வரைக்கும் அந்த நடந்த அந்த போராட்டங்கள்ல வந்து நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. அந்த பகுதியில தலித் குடியிருப்புகள் வந்து அடித்து நொறுக்கப்படும் இந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அதுவும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா ஒரு சமூக நீதி அடையாளத்துக்கான ஒரு போராட்டம் தான். ஒரு மிகவும் ஒரு உழைக்கிற சமூகமா இருக்கிறனால அவங்களுக்கான அந்த பின்தங்கிய நிலையில இருந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த இடஒதுக்கீடு. சோ எல்லா வகையிலுமே ஒரு நல்ல ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிற ஒரு கட்சியா தான் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல மீண்டுமே வந்து சாதிக்குள்ள சுருங்குற சூழல்கள் இருந்தது.
ஆனா இப்ப இந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2016 வந்து பாக்குறப்போ அன்புமணி தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை ஒரு முதல்வர் கேண்டிடேட் கொண்டு வராரு. ஸோ அப்போ 2016 நீங்க சொன்ன மாதிரி 2011 to 13 காலகட்டத்தில் மிக மோசமான செயல்பாடுகள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. 2016 தமிழ்நாடு முழுக்கைக்குமான ஒரு தலைவராக தன்னை முன்னிறுத்தக்கூடிய முயற்சியில வந்துட்டு பாக்குறப்போ அவங்க அப்போவே அந்த ஒரு சாதி கட்டமைப்புல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாங்களா, இல்ல அவங்களுடைய செயல்பாடு அப்படியே தான் போச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதான் 2016 அவங்க வந்து அந்த உடைக்கணும்னு தான் நினைச்சாங்க. அந்த காலகட்டத்துல ரொம்ப வந்து ஒரு மிகவும் கடுமையா விமர்சனத்துக்கு அந்த கட்சி வந்து உள்ளாக்கப்பட்டது. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலாவும் அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது பாமக வந்து. ஆனா 2016 வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஐடென்டிட்டியை திரும்பவுமே கொடுத்தது. பொதுவா ஒரு மாற்றம், முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறதா அது ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே திரும்பவும் வந்து 2 திராவிட கட்சிகளை விமர்சிச்சுட்டு திரும்ப அதிமுகவோட கூட்டணி போனது, தொடர்ச்சியா அந்த கூட்டணிகள் அப்படிங்கிறது மீண்டுமே ஒரு இமேஜ் தான் அந்த கட்சிக்கு வந்து கொடுத்தது. ஒருவேளை 2016 தோல்விதான் வந்துகிட்டு அவங்கள மறுபடியும் அந்த ஒரு சமூக அரசியலுக்கு உள்ளாலேயே கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாமா? ஆமா, அது சமூக அரசியல்ன்றதை தாண்டி அவங்க 19 எல்லாம் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கிறாங்க. அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க, 21 கூட்டணி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து வருது. இதுல என்னன்னா அவங்களுக்கு எப்போதுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு முழுமையா அதை வந்து கையில எடுக்கிறதா, இல்ல பொதுவான அரசியலை கையில எடுக்கிறான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வன்னியர் சங்கம் சார்ந்து ரொம்ப தீவிரமா இருக்கவங்க சொல்லுவாங்க, பாமக கூட்டத்துக்கு யாராவது அந்த வன்னியர் சங்க அடையாளத்தோட அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தா அவங்க வந்து அனுப்பி விட்டுருவாங்க, போய் இதெல்லாம் போடாதீங்க அப்படி. அதனால வன்னியர்கள் மத்தியிலுமே சிலருக்கு வந்து கோபமா இருக்கும். தீவிரமா சாதியை முன்னெடுக்கிறவங்க கிட்ட இவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்புமணியே நடுவுல வந்து தன்னோட அந்த அக்னி இந்த முத்திரையை கூட காமிச்சது. அந்த நேரத்துல கூட விமர்சனங்கள் எல்லாம் வந்து உள்ளானது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் பாமக வந்து இப்ப சூழலியல் சார்ந்த மேற்கேட்டோ இல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு வந்து ஒரு குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், அதற்கான தீர்வுகள் சொல்றதா இருக்கட்டும், பாமக எப்போதுமே முன்னணியில வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் சண்டையப்பவே நீங்க நிறைய பேர் திருமாவளவன் உள்ளிட்ட பல தலைவர்கள், தமிழ்நாட்டோட முக்கியமான பல தலைவர்கள் வந்து சொன்னாங்க, இந்த கட்சி வந்து இருக்கணும், இது வந்து ரொம்ப முக்கியமான கட்சி, பாமக வந்து ஒரு அழிக்கப்படக்கூடாது, பாமக அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாம இருந்தது. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல சௌமியா அன்புமணியோட வருகை அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில பாமகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றுக் கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா அன்புமணியோட பேச்சு வந்து ரொம்ப டீட்டெயிலா ஒரு விஷயத்த பேசுறது அப்படிங்கறத தாண்டி சௌமியா வந்து ரொம்ப எளிமையா வீட்டுல இருந்து இப்பதான் கிளம்பி வந்தீங்களா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆயிருக்குமே அப்படி இப்படின்னு ரொம்ப அவங்க இதுக்கு இறங்கி ஒரு மாதிரி அவங்களோட கனெக்டடா பேசுறது அந்த கட்சிக்கு வந்து இன்னொரு ஒரு அவங்க ஒரு முகமா மாறிட்டு வரதையுமே பார்க்க முடியுது. பாமகவுடைய கூட்டணிகள் பத்தி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாறி மாறி வந்திருக்குது. அதே மாதிரி வந்து பாக்குறப்போ இந்த கூட்டணியினுடைய ஒரு கூட்டணியில பாமக நீடிக்கும் போதும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டணிக்கு எதிரான செயல்பாடுகள் பத்தியும் நம்ம வந்து தொடர்ச்சியா மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி தர்மம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. பாமக கிட்ட எப்பவுமே அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு தான். கூட்டணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்கானது மட்டும்தான். அது முடிஞ்சிருச்சுன்னா நாங்க ஒரு கட்சி நீங்க ஒரு கட்சி அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாவே பாமக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். கருணாநிதி முதல்வராக இருந்த அந்த காலகட்டத்தில் கூட பார்க்குறப்போ ஒரு மிக கடுமையான விமர்சனங்களை, அதாவது அவங்க கூட்டணியில் தான் இருப்பாங்க, பாமக ஆதரவோடு தான் அந்த ஆட்சியை நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் கருணாநிதிக்கு என் மதிப்பெண் 0 அப்படின்னு சொல்லி போடுறது, கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சிக்கு என் மதிப்பெண் 0 அப்படின்னு போடுவார். அவங்களுக்கு எதிராகவே ஒரு நிழல் பட்ஜெட்டை போடுவார். இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கூட்டணி விஷயங்கள்ல சமீபத்திய உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அதிமுக கூட்டணியில் இருக்கும் போதே மிக கடுமையான விமர்சனங்களை வந்துட்டு அன்புமணி வைப்பாரு. கிட்டத்தட்ட டயர் நக்கிங்கிற அளவுக்கெல்லாம் கூட அதை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விமர்சனத்தை வைப்பாரு. அதே நேரத்தில் அதே எலெக்ஷன்ல திருப்பி அந்த டீம் கூட கூட்டணியிலையும் இருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திரைப்பிரபலங்கள்ல இருந்து அரசியலுக்கு உள்ள நிறைய பேர் வருவாங்க, வரணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு எதிராகவும் பாமக வந்து மிக கடுமையான அரசியலை வந்து முன்னெடுத்ததாக சொல்லியிருக்கலாம். இப்போ ஆரம்பத்துல இருந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்றப்போ அந்த ரஜினி வர்சஸ் பாமக விஷயங்களும் சரி, அதுக்கப்புறமா விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவர் தேர்ந்தெடுத்த களமும் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் இங்கே அடிக்கிறாப்புல. ஸோ அதுவும் ஒரு இதாகுது. இந்த பக்கம் இப்போ விஜய் புதுசாக வந்து அவர் நம்ம ஆட்சிக்கே பொறுப்புக்கும் வந்துட்டாரு. வரும்போது அன்புமணி பேசின விஷயங்களும் சரி, இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒரு இணக்கமான அரசியலும் சரி. ஸோ இந்த ஒரு அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க ரஜினினா நீங்க ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி 89 நாடாளுமன்ற தேர்தலில் 6%, 91, 96 3 இடத்துலையுமே ஒரு 6% வாக்குகள் அப்படிங்கிறது வாங்குறாங்க.
96லயுமே ரஜினி வாய்ஸ்லாம் அந்த பக்கம் அரசாங்கம் போனது அப்படிங்கிறதுமே பாமகக்கு ஒரு அதிருப்தி அப்படிங்கிறதுமே அந்த காலகட்டத்தில் வந்து இருந்ததையுமே நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இந்த சிகரெட் பிடிக்கிற இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், பாபா படம் இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வருது. குறிப்பா வீரப்பன் சார்ந்து ரஜினி தெரிவிச்ச கருத்துக்களுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கோபத்தை வந்து உண்டாக்குது. அந்த காலகட்டத்தில் பாபாவோட படப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டு பண்டுட்டி அந்த பக்கம் வந்து எடுத்துட்டு போயிட்டு அது பெரிய பிரச்சனையாச்சு. சினிமா நடிகர்கள் பின்னாடி போறதை வந்து கடுமையா ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் வந்து இருந்திருக்காரு. அது வெறுமனே சினிமா சார்ந்து புகைப்பிடிக்கிற இந்த மாதிரியான விஷயமா இருந்து, இன்னொன்னு வட தமிழ்நாட்டுல நிறைய பேர் பின்னாடி ரஜினி பின்னாடி போறது இந்த மாதிரியான விஷயங்கள் அது ஒரு காரணமா இருந்தது. விஜயகாந்த் என்னன்னா, விஜயகாந்த் நேரடியா அவரோட அரசியலே வட தமிழ்நாட்டுல தான் நிறைய முன்னெடுத்தார். அவரு விருத்தாச்சலத்துல தான் போட்டியிட்டு ஜெயிச்சாரு. ஆரம்ப கட்டத்திலே நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது பாமக விஜயகாந்த் இடையில ஒரு மோதல் உருவாகுது. முதல்ல அன்புமணி வந்து மத்திய அமைச்சராக இருக்கும்போது விஜயகாந்த் வந்து சொல்றாரு, நேரடியா மக்கள் கிட்ட வந்து ஜெயிக்க முடியாம பின்வழியா வந்து நீங்க வந்து அமைச்சராக இருக்கீங்க, ராஜ்யசபா சீட் வழியா வந்து. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் ரொம்பவே இந்த தேர்தலில் வந்து மெனக்கட்டதையுமே நம்ம பார்க்க முடியுது. அந்த விஷயங்களுமே இருந்திருக்கு. அந்த மாதிரி தேமுதிக விசஸ் பாமக அப்படிங்கிறதுமே ரொம்ப தீவிரமா அந்த பிரச்சனைகள்லாம் போச்சு. விஜயகாந்த் விருத்தாச்சலத்திலே போய் வெற்றி பெற்றாரு. அவர் சவுத்துல நிப்பாருன்னு சொன்னப்ப அது ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டது. அவர் கோவிந்தசாமி அவரை எதிர்த்து வெற்றி பெற்றாரு. அப்புறம் 2 பேரும் ஒரே கூட்டணிக்குள்ள வந்தாங்க. அப்படி இப்படி கொஞ்சம் போட்டி இருந்துகிட்டே இருக்கும். தேமுதிக பாமக பத்தி அவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டீங்களா? நீங்க 2021 தேமுதிக ஏன் வெளியில போறாங்கன்னா, பாமகவுக்கு அதிமுக அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தேமுதிக கொடுக்கலன்னும் போது அவங்க போய் டிடிவியோட கூட்டணி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த விஷயமே நிறைய மாறி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இல்ல என்னன்னா, விஜய் இப்ப வந்திருக்காரு, முதல்வர் ஆயிட்டாரு, அவங்கள போய் இவங்க வந்து பாக்குறாங்க, கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி அவங்க குடும்பத்துல இருந்தே வந்து படம் அலங்கு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ரஜினி தான் அதை வெளியிடவே செஞ்சாரு. அவங்க சங்கமித்ரா அவங்க அந்த விஷயத்த வந்து ரஜினி தான் வெளியிடவே செஞ்சாரு. அப்படி திரைத்துறை சார்ந்துமே அவங்க வந்து ரொம்ப நெருக்கமா அப்படி போன விஷயங்களையுமே நம்ம வந்து பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா மருத்துவர் ராமதாஸே தமிழ்குமரனை கொண்டு வரும்போது என்ன சொன்னார்னா, அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, அவர் லைக்காவோட அந்த பொறுப்புல இருந்தா நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தா. ஸோ பாமகவோட அந்த இது வந்து முழுமையாவே மாறி இருந்தது. இப்போ வந்து விஜய் வருகைக்கு பிறகு அது கம்ப்ளீட்டா அப்படி ஒரு விமர்சனத்தை அன்புமணி வந்து முன்வைக்கிறது இல்லை. ஆட்சி சார்ந்து வந்து சில விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாரே தவிர நடிகர் பின்னாடி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து அவர் முன்வைக்கல. ஒரு நட்சத்திர பிம்பம் இல்ல ஒரு பிம்ப அரசியலுக்கு பின்னாடி நம்மளும் போக வேண்டிய சூழல் வருங்கிறத பாமக உணர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா உணர்ந்திருக்காங்க. பொதுவாகவே ஒரு பார்வை வந்துரும்ல, சினிமான்னு வந்தாலே அவங்க சண்டை போடுவாங்க, ஏதாவது சொன்னாலே அவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப ஜெய்பீம் மாதிரியான சில விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து நியாயமான அவங்களோட விமர்சனங்கள் நியாயமா கூட இருந்திருக்கலாம். ஆனா பொதுவா எப்படி ஒரு பார்வை உருவாயிடும்னா, இந்த மாதிரி ஏதாவது படம் வந்தாலே அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. மருத்துவர் கிருஷ்ணசாமிக்குமே அந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஏதாவது படம் வந்தாலே அவங்க மாத்த சொல்லுவாங்க, பிரச்சனை. அந்த ஐடென்டிட்டியை மாத்த அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அப்படி ஒரு ஐடென்டிட்டி வந்து நமக்கு தேவையில்லை, அப்படி இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம ஒரு பொதுவான ஒரு கட்சியா வந்து வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்ததையுமே பார்க்கிறோம். அதையும் தாண்டி யதார்த்தத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தனியா நின்னாங்க 2016 அன்புமணியே வெற்றி பெறல, பட் அப்ப கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கிறதா அவங்களோட இதா இருந்தது. ஆனாலுமே கூட ஒரு 6% வாக்குகள் அப்படிங்கிறதையுமே வாங்கினாங்க. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா 4 இடம் ஜெயிச்சது வந்து 40 இடத்துக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஒப்பீட்டளவுல பார்க்கும்போது பாமக ஓரளவுக்கு இதை வெற்றியா தான் பாக்குறாங்க. 4 இடத்துல ஜெயிச்சிருந்தாலும் அதிமுக ஒரு 30 இடத்துக்கிட்ட ஜெயிச்சிருக்கிறது இவங்களோட வெற்றியா தான் பார்க்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா பாமக அந்த வன்னியர் சமூகத்துக்கான வாக்குகள் பெரும்பாலும் அந்த அலைன்ஸ்குள்ள போயிருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். சோ அது வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பாமகவினுடைய எதிர்காலம் அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள, ஏன்னா முழுக்க கட்சி வந்து அன்புமணி அவர்களுடைய கையில வந்துருச்சு. முன்னாடி பல விஷயங்களுக்காக வந்து மிக முக்கியமான முடிவுகள் எல்லாமே தைலாபுர தோட்டத்தில் தான் எடுக்கப்படும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிட்டு தைலாபுர தோட்டத்தில் வச்சு தான் சைன் போடுறதுக்கு முன்னாடி கூட ஒரு நிமிஷம் தனியாக ரூமில் பேசணும்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலையை வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு பேசிட்டு திருப்பி வந்து சைன் போடுவார். அது எல்லாமே அந்த பரபரப்பான. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இவருடைய டிசிஷனாக தான் இருக்க போகுது, அன்புமணி அவர்களுடைய டிசிஷனாக தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ பாமக எதை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு நம்ம ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 ஆண்டுகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 வந்துரும்னு சொல்கிறாங்க. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. மசோதா கொண்டு வந்துருவோன்னு நாடாளுமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த 2029 இல்லை 2030 வரைக்குமான பாமகவினுடைய அரசியல் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
கட்சி ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா அன்புமணி கிளை அளவுல போயிட்டு கீழ்மட்ட அளவுல ஒவ்வொரு கிராமமா போயிட்டு நிர்வாகிகளை சந்திக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல சௌமியா அன்புமணியை ஒரு முக்கியமான ஒரு முகமா முன்னிறுத்துற விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. தேர்தல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திரும்பவுமே அதிமுக கூட்டணிக்குள்ள அவங்க போவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா தான் எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா டிவிகே இப்போ வந்து திருமாவளவன் சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. திராவிட கட்சிகளை பாஜக வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேர் மாற்றம் அப்படின்னு ஒரு விமர்சன பார்வையோட தான் தாவேகாவை வந்து அணுகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா இந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டேன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா நாளை என்ன முடிவு வேணா எடுக்கலாம். ஏதாவது ஒரு பாலிசி சார்ந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. சோ பாமக வந்து ஓரளவுக்கு ஒரு நட்பு சக்தியா தான் வந்து டிவிகே பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். பாமகவுமே அந்த ஒரு முயற்சியில தான் இருக்காங்க. ஏன்னா மத்திய அமைச்சர் உள்ளிட்ட பதவிகள் அது சார்ந்து வந்து அவங்க வந்து பாஜகவோட இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. அதனாலதான் 24 வந்து போய் பாஜக கூட்டணியில வந்து சேர்ந்தாங்க. அதை கூட ராமதாஸ் வந்து நம்ம வந்து ஏடிஎம்கே கூட தான் சேரணும்னு சொன்னாருன்றது கூட நம்ம பார்த்தோம். ஆனா மீண்டும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து மாநில ரீதியாவது அமைச்சரவையில வந்து பங்கு பெறணும் அப்படிங்கறத விரும்புறாங்க. சௌமியா அன்புமணியை கண்டிப்பா ஒரு முகமா வந்து மாத்தணும், அவங்க ஒரு ஃபேஸா மாத்தணும் அப்படிங்கிற முயற்சிகளுமே இருக்காங்க. கண்டிப்பா வாய்ப்புகள் இருந்தால் தாவேக அமைச்சரவையில் அவங்க இடம்பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். இன் ஃபியூச்சர்ல ஒன்னு டிவிக்கே இல்லைன்னா அண்ணாமலை கூட அவங்க கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சியில வந்து பங்கு பெறணும், மாநில அமைச்சரவையில வந்து பங்கு பெறணும் அப்படிங்கறத அவங்க வந்து தீர்மானமா இருக்காங்க. பெரும்பாலும் அதிக வாய்ப்புகள் டிவிகேக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா டிவிகே கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. உள்ளாட்சி தேர்தலை எதிர்பார்க்க முடியுமா? உள்ளாட்சி தேர்தல்ல கண்டிப்பா ஆமா அதற்கான வாய்ப்பு வந்து இல்ல. தனியா நிக்கிற கூட வாய்ப்பு நிறையவே இருக்கு. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சக்தி வந்து காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியா நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. ஆனா நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ கண்டிப்பா அவங்க வந்து கூட்டணிக்கு தான் நிச்சயமா வந்து போவாங்க. அது வரைக்கும் பெரும்பாலும் வந்து டிவிகேவோட இணக்கமா போறதுக்கு வந்து நிறைய பாமக விரும்புறதுதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. டிவிகேவோட ஒரு இணக்கமா போகலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பாமக வந்து கொண்டாடினதை நம்ம வந்து பார்த்தோம். கட்சியிலே வந்து அஞ்சலி அம்மால ஒரு கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. அது சார்ந்த விஷயங்களையுமே அவங்க வந்து முன்னெடுப்பாங்க. ஆனா பாமக மீண்டும் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது தாவேகா தரப்பை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூகத்துல வந்து நிறைய வாக்குகள் போயிருக்கு அப்படின்னு பொதுவா ஒரு கருத்து இருக்கு. சோ அப்படின்னா அந்த வாக்குகள் வருமா, நம்ம இவங்களை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அவங்களுக்குமே வரும். அந்த விஷயங்களை மாற்றுவதற்கான முயற்சியில பாமகவுமே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. சௌமியா அன்புமணி மூலமாக ஒரு பொதுவான ஒரு ஐடென்டிட்டில வந்து கட்சியை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்கான முயற்சிகளுமே அவங்க இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது. பார்க்கணும். ஏன்னா கடந்த காலத்திலே ராமதாஸ் வந்து திமுக கூட கூட்டணி போகணும்னு சொன்னப்பே அன்புமணி வந்து போகல. பெரும்பாலும் திமுக அவரோட சாய்ஸா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. நான் அதனாலதான் அண்ணாமலை டிவிகே இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றேன். ஏன்னா திமுக அவங்களோட சாய்ஸா இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கு. திமுக விரும்பின பல காலகட்டத்திலுமே ராமதாஸ் அங்க போகாம இருந்த காலகட்டம் தான் இருக்கு. ஆனா சமீபத்துல வந்து இந்த பிரிவு வந்தப்பெல்லாம் ராமதாஸ் தரப்பு அங்க போறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. திரும்ப தான் ஸ்டாலின் வந்து அவங்களை வந்து கூட்டணியில சேர்த்துக்கல அப்படின்ற கருத்துக்களுமே டிவிகேல அதே பிரச்சனை இருக்கும்ல. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். டிவிகேல திரும்பவா வெளியேறினா இல்ல திரும்ப ஆதரவை வந்து ஏதோ விலகிட்டா மட்டுமே பாமகவுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இதுல ஒரு பிரச்சனை இருக்காது. என்னன்னா இடதுசாரிகள் வந்து வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி டிமாண்ட் இருக்கு மாதிரி தெரியல. பாமகவை அவங்க அப்படி பாக்குறாங்களான்னு தெரியல. அதையும் தாண்டி ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுக்கு காங்கிரஸ்க்கு வந்து பெரிய ஒரு விமர்சனம் இருக்காது அப்படிங்கறத பார்க்க முடியும். ஏன்னா செல்வ பெருந்தை இப்போ வச்சு ஒப்பிட முடியாது. மாணிக்கம் தாகூர் தான் தலைவர். அந்த காலகட்டத்துல செல்வ பெருந்தையுமே பிஎம்கே மருத்துவர் ராமதாஸ ரொம்பவே ஆதரவா பேசின விஷயங்களையுமே நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பா அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு ஆட்சி அதிகாரம், ஒரு அமைச்சரவையில பங்கேற்கிறது, அதை நோக்கிய ஒரு அரசியலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். நிறைய கட்சிகளுக்கு வந்து இந்த ஆட்சியில் அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அது இந்த தேர்தலில் நிஜமானது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கான நாமளும் ஏன் அதை பண்ணக்கூடாது, நம்ம எவ்வளவு காலமா ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கோம், இதையே நம்ம பண்ண முடியாதுங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. அப்படின்னு நிச்சயமா கொண்டு வந்திருக்கு. நீங்க மதிமுக மாதிரி உதயசூரியன் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றவங்க அந்த ஒரு கொதிப்பு இருக்கு. இவங்க வந்து நம்ம தனியா நின்று இருக்கோம். ஏன்னா இந்த ஆட்சிக்கான அந்த ஆதரவு, அந்த பேச்சுவார்த்தை ஆரம்ப காலகட்டத்திலே வந்து அது போன்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தது. ஏன்னா ஜானாரோக்கியசாமியுமே அவருக்கு வந்து நெருக்கமானவர் தான் அன்புமணிக்கு. அது தாண்டியுமே ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள் கூட அந்த தொடர்புகள் உண்டுன்னு சொல்றாங்க. அப்பயே அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. ஆனா அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து திமுக கூட்டணியை தான் அவங்க வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அளவுல. ஆனா தேவைப்பட்டா பாமகவோட ஆதரவு வந்து நம்ம வெளியில இருந்து கூட ஆதரவு வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாலையுமே இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டது. சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேகதாதுக்கு அவங்க
தலைமைச் செயலகத்துக்கே போய் ஆமா. அறிவுரை வழங்கின பார்த்தோம். இப்படி பல்வேறு விஷயங்கள்ல கொஞ்சம் நெருக்கமாக தான் போயிட்டு இருக்காங்க. அதனால ஒருவேளை விசிகா தங்களோட ஆதரவை விலக்கிக்கிட்டாலோ ஏதோ ஒரு சூழல் வந்தா கண்டிப்பா பாமக வந்து அந்த கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்கு. ஒரு 37 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமானது கிடையாது. ஒரு இயக்கமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தலில் பல்வேறு முடிவுகள், தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளுமே நம்ம இன்றைக்கி பிரதானமாக சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளுமே சரி, கூட்டணி சார்ந்த பல விஷயங்களில் பல நேரங்களில் தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாமகவும் பல்வேறு காலகட்டத்தில் சில தவறான முடிவுகள் எடுத்து அதன் பாமக தரப்புல அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா, நாங்க மாறி மாறி கூட்டணி வச்சோன்னு சொல்றாங்க. அவங்க தேவையினால தானே எங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க தரப்போட கருத்தா இருக்கு. என்னன்னா இவங்க வந்து கடுமையா விமர்சனங்களை முன் வச்சுட்டு உடனடியா கூட்டணியில சேருவாங்க. அது நிச்சயமா விமர்சனத்துக்கு தான். ஆனா அவங்க எப்பவுமே அதுக்கு சொல்ற ஒரே பதில்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கூட்டணி அப்படிங்கிறது வெறும் தேர்தலுக்காக மட்டும்தான், தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா கூட்டணி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேபி நீங்க சொல்றபடி அவங்க வந்து அமைச்சரவையில பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த விமர்சனங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி அவங்க இப்படியே தான் செயல்படுவாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 37 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. விமர்சனங்கள் இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக கட்சிகள் மேலேயும் விமர்சனங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு மிக முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல பாமக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த ஒரு தலைமை, அந்த தலைமை முழுமையான கண்ட்ரோலை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அது எப்படியாக இருக்க போகுது அப்படிங்கிறது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே போக போக அவங்களுடைய நடவடிக்கைகளில் தான் தெரிய வரும். உங்களை மாதிரியே நாங்களும் அந்த கட்சியினுடைய அடுத்த செயல்பாடுகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். நன்றி. உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.